வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயம் அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்பு கலை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்பு கலை. பவராவி எனக்குள்ளே அந்த பயம் அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி 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 அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயம் அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்பு கலை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்பு கலை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி இயேசுவின் நாமத்தில் எகிப்தின் சடங்காச்சாரத்தின் ஆவிகள், எகிப்தின் சடங்காச்சாரத்தின் ஆவிகளை மேற்கொள்கிற அபிஷேக ஆண்டவர். எகிப்தின் சடங்காச்சாரத்தின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேக ஆண்டவர். எகிப்தின் சடங்காச்சாரத்தின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேக ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே 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 அந்த எகிப்தின் சடங்காச்சாரத்தின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேகத்தான். அந்த எகிப்தின் சடங்காச்சாரத்தின் ஆவியை, அந்த சடங்காச்சார ஆவிகளை மேற்கொள்கிற அபிஷேகம், அந்த சடங்காச்சார ஆவியை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கிட்டப்பா. ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கிட்டப்பா. அந்த சடங்காச்சார வல்லமையை மேற்கொண்ட ஒரு அபிஷேகம், அந்த சடங்காச்சார ஆவியை மேற்கொள்ற அபிஷேகம், அந்த சடங்காச்சார ஆவிகளை மேற்கொண்ட ஒரு பவர், அது கேட்ட ஒரு வல்லமை, அது கேட்ட ஒரு வல்லமை. அந்த சடங்காச்சார ஆவியை ஆண்டவரை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லமை, அதை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லமையா எங்களை ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகள், அந்த சடங்காச்சாரத்தின் வல்லமைகள், அந்த சடங்காச்சாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தை முற்றுமாய் அழிக்கப்பட்டு போகணும். முற்றுமாய் அழிக்கப்பட்டு போக ஒரு அபிஷேக வல்லமையா நிரப்ப, ஒரு அபிஷேக வல்லமையா நிரப்ப, ஒரு அபிஷேக வல்லமையாங்களை நிரப்புங்க, ஒரு அபிஷேக வல்லமையா நிரப்புங்க. அல்மா ரக மன கம நத்துடி அந்த ரக அரிமா நர மன சம நத்துடி அந்த ரக மன அந்த அபிஷேக வல்லமையா நிரப்பட்ட ஆண்டவர் அந்த எழும் சடங்காச்சாரத்தின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம், சடங்காச்சாரங்களை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம், சடங்காச்சாரங்களை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம், சடங்காச்சார ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம், சடங்காச்சார வல்லமையை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கணும், ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கணும். அல்மா ரக மன கம நத்துடி அந்த அலக மன சம நத்துடி அந்த ரக ரிபலர மன சம நத்துடி அந்த ரக மன கப துடியா ரிபலர மன சம நத்துடி அந்த ரக மன கம நத்துடி அந்த இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த சடங்காச்சாரங்களை மேற்கொள்ள, அந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகளை மேற்கொள்ள, அந்த சடங்காச்சார வல்லமைகளை மேற்கொள்ள, அந்த சடங்காச்சார கிரிகளை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லமைகளை ஊற்ற பருட்டப்பா, ஒரு அபிஷேக வல்லமைகளை ஊற்ற பருட்டப்பா, ஊற்ற பருட்டப்பா, ஊற்ற பருட்டப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த சடங்காச்சார ஆவிகள், அந்த சடங்காச்சார வல்லமைகள், அந்த சடங்காச்சார வல்லமைகள், அந்த சடங்காச்சாரத்தின் கிரியைகள் எல்லாம் எனக்கு அழிக்கப்படுபடிக்கு, எனக்கு அழிக்கப்படுபடி ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமையை எங்கள் ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொருவர் மேல ரிபலர மன கம நத்துடி அந்த ரக அல்மா ரக மன சம நத்துடி அந்த ரக மன கப தடர் அந்த ரிபலர மன கம நத்துடி அந்த ரக மன ரிபலர மன சம நத்துடி அந்த ரக மன அல்மா ரக மன கப தடர் ரிபதட அல்மா ரக மன சம நத்துடி அந்த ரக மன. இயேசுவின் ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்ட, ஒவ்வொருவரை நிரப்பட்ட, ஒவ்வொருவரை நிரப்பட்ட. நீமன் கர மன கம நத்துடி அந்த ரக மன ரிபலர மன சப தடர் அந்த ரக மன கப தட அல்மா ரக மன
கபதுடி அந்தரா ரிபலர மன சபதடா ரியந்தரக மன கபதுடா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லா சடங்காச்சார ஆவியை மேற்கொள்ள எல்லா சடங்காச்சாரத்தின் வல்லமைகளை மேற்கொள்ள அந்த அபிஷேக வல்லமைகள் நிரப்பங்கப்பா 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 இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நீம கத்துடி அந்த ரக மன கபதுடா ரிபலர மன கமனதுடி அந்த ரக மன சபதுடா ரிபலர மன கமனதுடி அந்த ரக மன இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லா சடங்காச்சார ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க எல்லா சடங்காச்சார வல்லமையை மேற்கொண்டு ஜெயிக்க அந்த அபிஷேக வல்லமைகள் நிரப்பங்கப்பா 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 ரிபலர மன கபதுடி அந்த ரக மன சமனதுடியா ரிபலர மன கமனதடா ரிபதடா அல்ம ரக மன கமனதுடி அந்த ரக மன சேமனதுடி அந்த ரிபலர மன கபதுடி அந்த ரக மன சபதடா அந்த அபிஷேக நிரப்பட்டது அபிஷேக நிரப்பட்டது அபிஷேக நிரப்பட்டது எங்களை ஒவ்வொரு நாங்க எல்லா சடங்குகளை உடைக்கணும் எல்லா சடங்குகளை உடைக்கணும்பா எல்லா சடங்குகளை ஜெயிக்கணும் ஆண்டவரே எல்லா சடங்குகளை மேற்கொள்ளணும் ஆண்டவரே எல்லா சடங்குகளை ஜெயிக்கணும் ஆண்டவரே எல்லா சடங்குகளை நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே அந்த அபிஷேக வல்லமையால் நிரப்புங்க அந்த அபிஷேக வல்லமையால் நிரப்புங்க அந்த அபிஷேக வல்லமையால் நிரப்புங்க அந்த அபிஷேக வல்லமையால் நிரப்புங்க எந்த சிகிச்சை சடங்குகளும் எங்களை தாக்கி விடவே கூடாது ஜெயிச்சிடவே கூடாது அறி மக்கள் எந்த ரக மன சபதோட ஆண்டவரே 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 மோசையால கூட அது ஜெயிக்க முடியாது மோசையால கூட தடுக்க முடியாது அந்த சடங்குகளை ஆண்டவரே நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் பெரிய தலைவன் மோசையால கூட அந்த சடங்குகளை தடுக்க முடியாது அந்த சடங்குகளை ஆண்டவரே நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் அதுக்கு ஒரு அபிஷேக வல்லமை வேணும் அதுக்கு ஒரு அபிஷேக வல்லமை வேணும் அதுக்கு ஒரு அபிஷேக வல்லமை வேணும் சீமா கத்துடி அந்த ரக மன கபதடா அல்மா ரக மன கம நத்துடி அந்தரம் ரிப ரக மன சம நத்துடி அந்தரம் அல்மா ரக மன கபதடா ரிபதடா அல்மா ரக மன சம நத்துடி இயேசுவின் நாமத்தில் அந்த சடங்கச்சின் ஆவிகள் அந்த சடங்காச்சார ஆவிகள் அந்த சடங்காச்சார ஆவிகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த அபிஷேகத்தை நிரப்பிடுங்கப்பா பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகவதில்லை 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 பவர் இயேசுவின் நாமத்தில் ஒரு பவர் ஆண்டவரே ஒரு பவர் ஆண்டவரே ஒரு பவர் ஆண்டவரே ஒரு வல்லமை ஆண்டவரே ஒரு வல்லமை ஆண்டவரே எகிப்தின் சடங்குகளை மேற்கொள்ள எகிப்தின் சடங்காச்சாரங்களை மேற்கொள்ள அந்த சடங்காச்சார ஆவியை ஜெயிக்க ஒரு பவர் அந்த சடங்காச்சார ஆவியை ஜெயிக்க ஒரு வல்லமை அந்த சடங்காச்சார ஆவியை ஜெயிக்க ஒரு வல்லமை 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 எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீவல் அற மன சபதோட அல்மா ரக்க மன கப ஊற்ற பரட்டப்பா அந்த சடங்குகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த சடங்குகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க சாதி சடங்குகள் மத சடங்குகள் நீக்க மன கபதோட ஊர் சடங்குகள் உலக சடங்குகள் அந்த சடங்குகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த சடங்குகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த சடங்குகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த அபிஷேக வல்லமையால் நிரப்பும் அந்த அபிஷேக வல்லமையால் நிரப்பும் ஊர் சடங்குகள் உலக சடங்கு ஆண்டவர் சாதி சடங்கு ஆண்டவரை மத சடங்கு அப்படிப்பட்ட சடங்குகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க நீக்க மன கபதோட அந்தரா அல்மா ரக மன கபதுடி அந்த ரக மன சபதோட அந்த சடங்குகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த சடங்குகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த அபிஷேக வல்லமை மேல ஊற்றுங்க அந்த அபிஷேக வல்லமை மேல ஊற்றுங்க அந்த அபிஷேக வல்லமை மேல ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தில் நீக்க மன சபதோட அந்த ரக மன அல்மா ரக மன கபதுடி அந்த ரக மன அப்படியே ஜெபி அந்த சகடங்களை எல்லாம் ஜெயிக்க அந்த சடங்காச்சார ஆவி அழிச்சு ஜெபிங்க அந்த சடங்காச்சார ஆவி அந்த எகிப்தின் சடங்காச்சார ஆவிகள் முற்றிலும் முறியடிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எகிப்தின் சடங்காச்சாரத்தின் ஆவிகள் எகிப்தின் சடங்காச்சார வல்லமைகள் அந்த சடங்காச்சாரத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக எகிப்தின் சடங்குகள் எல்லாம் உலக சடங்குகள் எல்லாம் உலக சடங்காச்சாரங்கள் எல்லாம் சாதி சடங்குகள் எல்லாம் மத சடங்குகள் எல்லாம் மொழி சடங்குகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிற இவளர மன கபதுடியா அல்மா ரக மன சம நதுடி அந்த ரக மன அல்மா ரக மன சம நடி அந்த ரக மன இவளர மன கப அந்த சடங்குகள் எல்லாம் முறியடிக்கிற அந்த சடங்குகள் எல்லாம் உடைச்சு ஜெபிக்கிற அந்த சடங்குகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அந்த சடங்குகள் எல்லாம் அழிச்சு ஜெபிக்கிற அந்த சடங்குகளை எல்லாம் அழிச்சு ஜெபிக்கிற
ஜெபிக்கிறோம். அந்த சடங்குகள் எல்லாம் முறிச்சு ஜெபிக்கிறோம். அந்த சடங்குகள் எல்லாம் ஒன்றுமில்லாம ஆக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா சடங்காச்சாரத்தின் ஆவி, எல்லா சடங்காச்சாரத்தின் ஆவி, எல்லா சடங்காச்சாரத்தின் ஆவிகள் எனக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகள் எல்லாம் கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா, கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா, கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா, கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா, கர்த்தர் முறியடிச்சு போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டும் சடங்காச்சாரத்தின் ஆவிகள் எல்லாம், அந்த சடங்காச்சாரத்தின் வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் முறிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தை எந்தெந்த விதத்தில் எந்த சடங்குகளை யாரை பின்பற்ற வைக்குதோ சபைக்கு விரோதமாக எழும்பி ஆண்டவரே எகிப்தில் காணப்படுகிற அத்தனை விதமான சடங்குகளையும் எங்களை செய்ய வச்சு ஆண்டவரே அந்த ஆவியை பற்றி பிடிக்க வைக்கிற அந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகள் எல்லாம், அந்த சடங்காச்சாரத்தின் வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கும். முற்றிலுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கும். முற்றிலுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கும். கர்த்தர் கிருபை செய்வதற்கு நன்றி சொல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த எகிப்தின் சடங்காச்சாரத்தை என்னாகாம 20ஆம் அதிகாரம் 27லேருந்து 29 3 வசனத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், அதை பார்க்க முடியும். இந்த எகிப்தின் சடங்காச்சாரங்களை எங்கே பார்க்க முடியும்னா என்னாகமும் 20ஆம் அதிகாரம் 27லேருந்து 29 வரைக்கும் பார்க்குறோம். அதில் முதல் கிரி என்னன்னா அவங்க செய்கிறத அப்படியே செய்வாங்க. ஏன்னாக்க ஆரோன் மரித்து போகிறார், ஆரோனுக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடுவாங்க. இந்த துக்கம் யாருடைய காரியம்னு சொன்னால் எகிப்தினுடைய காரியம். ஏன்னா ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுக்காக அவங்க துக்கம் கொண்டாடுகிறாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கு துக்கம் கிடையாது. சாராள் மரிக்கிறாங்க, துக்கம் கொண்டாடுறது கிடையாது. ஆபிரகாம் மரிக்கிறார், துக்கம் கொண்டாடுறது கிடையாது. ஈசாக்கு மரிக்கிறார், ரெபேக்காள் மரிக்கிறாங்க. இவங்களுக்கு யாருக்குமே என்ன கிடையாது, துக்கம் கொண்டாடுவது கிடையாது. எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? யாக்கோப்பினுடைய காலம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் தான் யாக்கோப்புக்காக தேவன் என்ன செய்வாங்கன்னா அவங்க 70 நாள் துக்கம் கொண்டாடுவாங்க. யாக்கோப்புக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடுவாங்க. அந்த துக்கம் கொண்டாடுகிறது எங்க அப்படி ஆரம்பிக்குது? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் யாக்கோபின் வாழ்க்கை தான் ஆரம்பிக்குது. இதே துக்கம் கொண்டாடுறது தான் எங்கே ஆரம்பிக்கிறாங்க? என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆரோன் மரித்த போது 30 நாட்கள் துக்கம் கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். அவங்க செய்கிறத அப்படியே நம்மளை செய்ய வைக்கிறது சடங்காச்சாரத்தின் ஆவி. இது எங்கே ஆரம்பிச்சது? எகிப்தில் ஆரம்பிச்சது. எகிப்தின் சடங்காச்சாரங்களை நம்மையும் செய்ய வைக்கிறது இந்த சடங்காச்சாரத்தின் ஆவி. மற்றவங்க செய்கிற அதே காரியத்தை அவங்க செய்கிற சடங்கு, ஜாதிக்குன்னு ஒரு சடங்கு இருக்குது, மொழிக்குன்னு ஒரு சடங்கு இருக்குது, குலத்துக்கு ஒரு சடங்கு இருக்குது, கோத்திரத்துக்கு ஒரு சடங்கு இருக்குது. இப்படி ஜாதி, மதம், குலம், கோத்திரம், இது எங்கள் கோத்திரத்தை இப்படி தான் செய்வாங்க, எங்கள் ஜாதியில் இப்படி தான் செய்வாங்க, எங்கள் மொழிக்கு இப்படி தான் செய்வாங்க, எங்கள் ஊரில் இப்படி தான் செய்வாங்க, எங்கள் சைடில் இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்கு நடக்கிற அது டெத்துக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், இனிப்படி எந்த காரியத்துக்காக இருக்கலாம். திருமணத்துக்கு சடங்கு இருக்குது, மரணத்துக்கு சடங்கு இருக்குது. அப்படி மற்றவர்கள் எகிப்தியர், ரட்சிக்கப்படாத எகிப்தியர் செய்கிற அதே காரியத்தை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களும் செய்வார்களானால் அது எங்கே பண்ணுற ஆவி? எகிப்தில் இருக்கிற சடங்காச்சாரத்தின் ஆவி. துக்கம் எங்கே கொண்டாடப்பட்டது? எகிப்தில் கொண்டாடப்படுது. அது எங்கே இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க? இஸ்ரவேலிலும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்தில் கொண்டாடப்பட்ட துக்கத்தை இஸ்ரவேலில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா ஊரில் சடங்கு யாரோ செய்கிற ஒன்றை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி செய்ய வைக்கிறது எதுன்னா எகிப்தினுடைய சடங்காச்சாரத்தின் ஆவி. இந்த சடங்காச்சாரத்தின் ஆவியை கத்தை அழிச்சு போடுங்கப்பான்னு எல்லாம் எளிமை நின்று அப்படி ஜெபிக்கலாமா? எல்லாம் எளிமை நின்று எகிப்தின் சடங்காச்சாரங்கள் எல்லாம் கத்தை முறியடிச்சு போடுங்க. அது இஸ்ரவேலுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ள அது காணப்படவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எல்லாம் எளிமை நின்று அப்படி சேர்ந்து ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எகிப்தில் காணப்படுகிற அதே துக்கம் கொண்டாடுகிறதை இன்னைக்கு எங்களை கொண்டாட வைக்கிற அப்படிப்பட்ட சடங்காச்சாரத்தின் ஆவிகள், அப்படிப்பட்ட சடங்காச்சாரத்தின் வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறப்பா, முறியடிச்சு போடும்படி ஜெபிக்க. எகிப்திய சடங்காச்சாரங்களை எங்களையும் பின்பற்ற வைக்கிற, எங்களையும் செய்ய வைக்கிற, எங்களையும் செய்ய தோண்டுகிற அப்படிப்பட்ட ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகள், அந்த சடங்காச்சாரத்தின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு போகும்படி ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு முறியடிச்சு போகும்படி ஜெபிக்கிறப்பா. அந்த எகிப்தின் சடங்காச்சாரங்கள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை ஒன்றுமில்லாமல் அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். அதை ஒன்றுமில்லாமல் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். அது ஒன்றுமில்லாமல் அழிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த எகிப்தின் சடங்காச்சாரம் ஒரு நாளும் எங்களுக்குள்ள, எங்கள் குடும்பத்துக்குள்ள, ரட்சிக்கப்பட சபைக்குள்ள, எங்கள் ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களை
ஜனங்களுக்குள்ள அந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகள் கிரியை நடப்பிக்கவே கூடாது, கிரியை நடப்பிக்கவே கூடாது. எகிப்தின் சடங்காச்சாரியங்கள் ஒரு நாளும் எங்களை மதில தலை எடுக்கவே கூடாது. குடும்பத்துக்கு மதில, சபைக்கு மதில, ரட்சப்பட தேவ ஜனங்களுக்கு மதில இந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகளை எல்லாம் கர்த்தர் எனக்கு முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறப்பா, முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த சடங்காச்சாரத்தை மோசையால கூட தடுக்க முடியல, இந்த சடங்காச்சாரத்தை மோசை கூட தடுக்க முடியல. அப்படிப்பட்ட சடங்காச்சாரத்தின் ஆவிகள் இன்னைக்கு எங்களுக்கு மதில பலமாக்கிரிய நடப்பிக்காதபடி ஆண்டவரே அவைகள் எல்லாம் கத்தை அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க, அதை எல்லாம் முற்றிலுமா அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க, அதை எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த எகிப்திய சடங்காச்சாரியர்கள் ஒரு நாள் சபையை பற்றி பிடிக்காதபடி, குடும்பத்தை பற்றி பிடிக்காதபடி அப்படிப்பட்ட சடங்காச்சாரத்தின் ஆவிகளை எல்லாம் எனக்கு இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்க, முற்றிலுமாய் அழித்து நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, மற்றவங்க செய்கிற அதே சடங்குகள் எங்களையும் செய்வதற்கு ஆண்டவர் தூண்டுகிற, எங்களையும் செய்வதற்கு ஏவுகிற இந்த எகிப்தின் சடங்காச்சாரத்தின் ஆவிகள், இந்த எகிப்தின் சடங்காச்சாரத்தின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா, முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. மற்றவங்க ரட்சிக்கப்படாத ஜனங்கள் செய்கிற அதே சடங்குகள், அதே சடங்குகளை எங்களையும் செய்ய வைக்கிற, எங்களையும் செய்வதற்கு தூண்டுகிற, ஏவுகிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகள் எல்லாம், இந்த சடங்காச்சாரத்தின் வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முற்றுமை அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றுமை அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி இந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகள் ஒரு நாளும் எங்களுக்கு மத்தியில், ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களுக்கு மத்தியில், சபைகளுக்கு மத்தியில், குடும்பத்துக்கு மத்தியில், திருமண காரியங்களில், சடங்கு காரியங்களில், துக்க காரியங்களை ஒரு நாளும் அதை ஈடுபடுத்தாதபடிக்கு ஆண்டவரை பிள்ளைகள் காரியத்தில், பிள்ளைகள் ஆண்டவரை ஏஜ் அட்டன் பண்ணுகிற காரியத்தில், எந்த காரியத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சடங்குகளை பின்பற்றாதபடி, நாட்களை பார்க்கிறது, காலங்களை பார்க்க, இப்படிப்பட்ட காரியங்களை அந்த சடங்குகளை பின்பற்றாதபடிக்கு அதை எல்லாக்கத்தை முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி ஒரு நாள் நாங்கள் சடங்குகளை பின்பற்றி கிரியை நடப்பிக்கவே கூடாது இயேசுவே. நாம் ஜாதிக்கென்று மொழிக்கென்று ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஒரு நாள் அவங்க செய்கிற அதே காரியத்தை நாங்களை செய்யவே கூடாது ஆண்டவர். நாங்கள் ரட்சிக்கப்படாத காலத்தில் ரட்சிக்கப்பட ஜனங்களுக்கு மத்தியில் வாசம் பண்ணும்போது அந்த ஊரில் செய்கிற அதே காரியத்தை, அந்த ஜனங்களை செய்கிற அதே காரியத்தை நாங்கள் ஒரு நாள் செய்யாதபடிக்கு கர்த்தர்களை காத்துக்கொள்ளும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். உங்கள் மகிமையுள்ள கருத்தில் ஏற்படுகிறோம், காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தை விட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவனுடைய இரண்டாவது கிரியை, உயிரோடு இருக்கும்போது செய்ய வேண்டிய நேரத்தில் எதுவும் செய்ய மாட்டான், செய்யக்கூடாத நேரத்தில் பெருசாக செய்வாங்க. செய்ய வேண்டிய நேரத்தில் ஒன்றும் செய்ய மாட்டான், செய்யக்கூடாத நேரத்தில் ரொம்ப பெருசாக செய்வாங்க. முதல்ல சொன்னேன், அவங்க செய்கிறத அப்படியே நம்மளை செய்ய வைக்குவான். அவங்க என்ன செய்கிறாங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் என்ன செய்கிறாங்களோ அதை ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஜாதியை மையப்படுத்தியோ, மொழியை மையப்படுத்தியோ, ஊரை மையப்படுத்தியோ, குலத்தை மையப்படுத்தியோ, கோத்திரத்தை மையப்படுத்தியோ நம்ம செய்வோம்னா எகிப்தின் சடங்காச்சாரம் நம்மளையும் பற்றி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது காரணம் சொன்னோம், செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியவங்களுக்கு செய்யாமல் செய்யக்கூடாத காலத்தில் பெருசாக செய்ய வைக்கிறது இந்த எகிப்தினுடைய சடங்காச்சாரத்தினுடைய ரெண்டாவது கிரியை. என்ன செய்வோம், என்னாகாம 20ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் 3, 4, 5, 6 பார்த்தீங்கன்னா ஆரோனுக்கு விரோதமாக பயங்கரமாக முறுமுறுக்கிறாங்க. ஆரோனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, அவங்க முறுமுறுக்கிறாங்க, விரோதமாக பேசுகிறாங்க, பயங்கரமான சண்டை பிடிக்கிறாங்க. ஆனால் 30ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆரோன் செத்த உடனே 30 நாள் அவனுக்கு என்ன செய்கிறாங்க, துக்கம் கொண்டாடுகிறாங்க. இது எப்போ செஞ்சுருக்கணும், ஆரோனுக்கு ஆதரவாக எப்போ இருந்திருக்கணும், ஆரோன் உயிரோடு இருக்கும்போது இருந்திருக்கணும். ஆரோன் உயிரோடு இருக்கும்போது இருந்திருக்கணும். இன்றைக்கி அநேகர் உயிரோடு இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் செத்த பிறகு ஆடு பெருசு மாலையை தூக்கிட்டு போவாங்க இல்லையா, ஊரு புறம் பட்டாசம் வெடிப்பாங்க, உலகம் பார்த்தாக்க பயங்கர பானமாக வெடிப்பாங்க, பயங்கர விதம் வெடிப்பாங்க. என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை. உயிரோடு இருக்கும்போது அதான் சொல்கிறது, இந்த சடங்கு என்ன செய்யாது, செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய விடாது. செய்யக்கூடாத காலத்தில் எப்படி செய்ய வைக்கும், பயங்கரமாக எவ்வளோ பெரிய மாலை கொண்டு வந்து போட்டாம்பாரு, எவ்வளோ பட்டாசு வெடிச்சாம்பாரு. ஆனால் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யலை, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துருந்தா, கொஞ்சம் சோறு போட்டிருந்தான், அவன் என்ன பண்ணியிருப்பான், இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு வாழ்ந்திருப்பான். அப்போ செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியவங்களை செய்யாமல் தடுக்கிறது எது, எகிப்தினுடைய சடங்காச்சாரம். இந்த ரெண்டாவது கிரியக்கத்தை அழிச்சு போடுங்கப்பான்னு பக்கத்தை கையை பிடிச்ச அப்படி எல்லாம் ஜோமனுங்க, பக்கத்தை அப்படியே கையை பிடிச்ச எல்லாம் அப்படி எல்லாம் ஜோமனுங்க, பக்கத்தை கையை பிடிச்ச அப்படியே ஜோமனுங்க. செய்ய வேண்டிய நபருக்கு செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் தடுக்கிற
இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவிகளை இன்னைக்கு கத்தர் முறியடிச்சு போடுங்க. அப்படி எல்லாம் அப்படி சோமனும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. தகப்பனே 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 தகப்பனே, இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் குறிப்பு ஆண்டவரே, குறிப்பு ஆண்டவரே. தகப்பனே, யாருக்கு எந்த காலத்தில் நாங்கள் எதை செய்யணுமோ அந்த காலத்தில் அவர்களுக்கு செய்யக்கூடியவங்க இருக்கணுமே ஆண்டவரே, இருக்கணுமே ஒழிய ஒரு நாள் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய கதை செய்யாமல் அமைதியாக இருந்துட்டு தகப்பனே செய்யக்கூடாத காலத்தில் நாங்கள் பெருசாக எங்கள் பேருக்காக பெருமைக்காக செய்யக்கூடிய நபர்களா நாங்கள் ஒரு நாள் இருந்து விடவே கூடாது. இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் 2வது கிரியை இருக்கிற உயிரோடு இருக்கும்போது ஆண்டவரே அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் செத்த பிறகு அவனுக்கு பெருசாக செய்ய வைக்கிற இப்படிப்பட்ட எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவிகள், எகிப்திய சடங்காச்சாரத்தின் வல்லமைகளை எனக்கு கத்தர் முற்றிலுமாக அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா, முற்றிலுமாக நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. எந்த நபருக்கு எந்த காலகட்டத்தில் நாங்கள் என்ன செய்யணுமோ ஆண்டவரே அதை மனப்பூர்வமாக நாங்கள் குணப்பூர்வமாக செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுமே ஒழிய அந்த நேரத்தை நாங்கள் விட்டு விட்டு ஆண்டவரை செய்ய முடிய வேண்டிய அந்த நேரத்தை விட்டுட்டு செய்யக்கூடாத காலத்தில் செய்யக்கூடாத நேரத்தில் எங்களை செய்ய வைக்க தூண்டுகிற இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவி, இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் வல்லமைகள் இன்னைக்கு முற்றிலுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அல்மா ரக்க மன கம நாத்துடி அந்த ரக அரைக்க மன சேம நாதாட ஏந்தர ஆண்டவரே 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 கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக. செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டிய காலத்தை செய்ய விடாமல் தடுக்கிற இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவி, செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் தடுக்கிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவி, இந்த சடங்காச்சாரத்தின் ஆவியை எனக்கு கர்த்தர் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் தடுக்கிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவி, இந்த சடங்காச்சாரத்தின் வல்லமை எனக்கு முற்றிலுமாக அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்க, முற்றிலுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்க, முற்றிலுமாக அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்க, முற்றிலுமாக அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்க, முற்றிலுமாக அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே கர்த்தர் ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, கர்த்தர் ஒரு விஷயம் இறங்குங்கப்பா. செய்ய வேண்டிய நபருக்கு செய்ய வேண்டிய காலத்தை செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கிற இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவிகளை எல்லாம் கர்த்தர் முற்றிலுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கும், முற்றிலுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கும், முற்றிலுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கும். கர்த்தர் கிருபை செய்வதற்கு நன்றி சொல்லும். செய்ய வேண்டிய நபருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய இடத்துல செய்ய வேண்டிய விதமாக செய்வதற்கு கர்த்தர் அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தந்து கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கும். இந்த சடங்காச்சாரம் ஒரு நாள் எங்களை பற்றி பிடிச்சிடவே கூடாதுப்பா, எங்களை தடுத்துடவே கூடாது ஆண்டவரே, செய்ய வேண்டியதை தடுத்து வேண்டவே கூடாது ஆண்டவரே. கர்த்தர் அப்படி கிருபையை காத்துக்கொள்வதற்காக நன்றி சொல்லு. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அந்த காலத்தில் பாருங்க, இந்த பக்கத்தில் செய்கிற ஒரு பழக்கம், என்ன பழக்கம்? செத்தருக்கம் மூட்டை மூட்டையாக அரிசி தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா? அவன் உயிரோடு கொண்டு போட்டு என்ன பண்ணியிருப்பான்? இன்னும் 2 வருஷம் என்ன பண்ணியிருப்பான்? உன்னோட வாயிருந்திருப்பான் இல்லையா? ஆனால் அவன் செத்த பண்ணும்போது என்ன தூக்கிட்டு போகிறாங்க? அதில் ஒரு பெருமை. எங்களுக்கு 50 மூட்டை அரிசி வந்துச்சு, எங்களுக்கு 30 மூட்டை அரிசி வந்துச்சு, எங்களுக்கு 50 மூட்டை 20 வந்துச்சு. இவங்க இந்த அரிசி கொண்டு வந்தால் அதில் அரிசிக்கு அதை அரிசியில் பேர் வேறு எழுதிடுறாங்க. எது? இதை நான் கொண்டு என்ன செஞ்ச போட்டேன், இதை நான் போட்டேன், இதை நான் போட்டேன். போட வேண்டிய அரிசி எப்போ போட்டிருக்கணும்? அவன் உயிர் சாப்பிடாமல் செத்துன்னு கடை தான் பாரு, சாப்பாட்டு வழி இல்லாமல் செத்துன்னு கடை தான் பாரு, அப்போ போட்டிருந்தேனாக்க அது பிரயோஜனம். இதுதான் எகிப்தினுடைய சடங்காச்சாரம். 3வது கிரியம். போன வருஷம் அரிசி சொன்னேன், இப்பயும் அரிசி சொல்கிறேன். எதுவும் அரிசியில் வேலைக்கு எது பார்த்துக்கோங்க. அரிசி யாரோ வச்சுருக்கிறீங்க பார்த்துக்கோங்க, அரிசியில் ரொம்ப பிடிச்சி வச்சுருக்கிறோம் போல் இருக்கு பார்த்துக்கோங்க. சடங்காச்சாரத்தில் மாட்டிக்காத. 2வது என்ன செய்யாத? ஏதோம் கட்ட மாட்டிக்காத, ஏதோம் கட்டையும் மாட்டிக்காத, சடங்களையும் போய் மாட்டிக்காத இல்லையா? அப்போ கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டியதை என்ன பண்ணிவிடு? கொடுத்துரு. கொடுக்காத பட்டனா நீ ஒன்று சடங்களை மாட்டி நிற்கிற, இல்லை ஏதோ உங்கள்கிட்ட மாட்டி நிற்கிறேன்னு அர்த்தம். ஆமே, கொடுக்க வேண்டியது என்ன பண்ணிவிடு? அது என்ன கொடுத்துரு? குறிப்பாக அரிசியை கொடுத்துரு. என்ன கொடுத்துரு? எனக்கு கொடுக்காத, எனக்கு வேணாம் சரியா? ஆனால் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுக்கலன்னா அந்த 2ல் ஒன்று மாட்டி நிற்கிற, ஒன்று சடங்களை மாட்டி நிற்கிற, இல்லை ஏதோ உங்கள்கிட்ட மாட்டி நிற்கிற. ஆமே, அப்போ என்ன பண்ணிவிடுங்க? கொடுத்துருங்க. இது வரைக்கும் வச்சிருந்தா வட்டி போட்டு கொடுத்துருங்க. சரி. நம்பர் 3வது என்னன்னா, பாதிக்கப்பட வேண்டிய நபர் பாதிக்கப்படும் போது தடுக்க வேண்டியவ தடுக்கமாக பார்த்துனா அமைதியாக இருக்கும்.
ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த பாதிப்பை பார்த்துக்கிட்டு யார் தடுக்கணுமோ அதை தடுப்பதற்குரிய முயற்சி எடுக்காம அமைதியா இருப்பது எகிப்துடைய சடங்காச்சாரத்தின் ஆய்வுடைய 3வது கிரி. விளக்கமா பேசுவதற்கு நேரம் இல்லை, சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அந்த என்னாகம 20 அந்த 28ஆம் வசனம் என்ன வசனம்? ஆரோனுடைய மகன் எலியேசருக்கு மோசே கூட்டிட்டு போறார். மோசே என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போய் சட்டையை தூக்கி என்ன செய்யறாரு? ஆரோன் வஸ்திரம் கலட்டி யாரு கொடுத்துறா? எலியேசருக்கு உடுத்துறார் இல்லையா? நான் சொல்றேன், அப்பா சாகப்படுற யாருக்கு தெரியுது? கண்ணுக்கு முன்னால தெரியுது. கண்ணுக்கு முன்னால பாதிக்கப்படுறாங்க. ஆனா எப்படி இருக்கிறான்? ஒரு ஆக்ஷன் கூட என்ன செய்யல. அப்பா பாதிக்கப்படுறாரேன்ற ஒரு சின்ன அச்சம் கூட இல்லை, சின்ன ஒரு அசைவு கூட இல்லை. அந்த பாதிப்பை தடுப்பதற்கு தன்னால் இயன்ற எதையாவது ஒன்று செய்யலாம். பட் எந்த ஒரு காரியமே கிடையாது. என்ன? நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாதிக்கப்படுறவங்க, குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம யார் அந்த பாதிப்பை தடுக்கணுமோ அந்த பாதிப்பை தடுக்காம கிரியை செய்யணும்னா அது எகிப்தின் சடங்காச்சாரத்தின் ஆவி. அது எகிப்தினுடைய சடங்காச்சாரத்தின் ஆவி. யார் தடுக்கணும்? தடுக்கக்கூடாதவர்கள் அல்ல, தடுக்க வேண்டியவர்கள். இப்போ மோசே என்ன செஞ்சிருக்கணும்? அதை தடுத்திருக்கலாம் இல்லையா? ஆண்டோட கெஞ்சிருக்கலாம் இல்லையா? மிரியாம் குழம்பு என்ன செஞ்சீங்க? இரவில் அழுதுங்க இல்லையா? இப்போ ஆரோன் சாகப்பட என்ன செஞ்சிருக்கணும்? அழுதுருக்கணுமா? அழுத கட்டாயம் என்ன பண்ணியிருக்கலாம்? இறங்கி இருக்கலாமா? இப்போ எலியேசர் என்ன பண்ணியிருக்கலாம்? அழுதுருக்கலாமா? ஐயா ஒரு விஷயம் மனம் இருக்க அழுதுருக்கலாமா? ஆனால் ஒன்றும் கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பாதிக்கப்படுறார். கண்ணுக்கு தெரியாமல்ல, கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்ய போறாரு? பாதிக்கப்படுறார் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரணும். இப்போ என்ன டவுட் வரணும்? ஆமா, அப்போ மோசே வந்து ஜெபிச்சாரு, அப்போ எப்படி இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? மோசே சுயமா ஜெபிக்கலாம், ஆரோன் கெஞ்சறதுனால ஜெபிச்சாரு. மோசே சும்மா என்ன செய்யல, சுயமா என்ன செய்யல. மிரியாம் பாதிக்கப்பட்ட போது என்னக்கம் பண்ணல. மோசே தானா என்ன செய்யல, ஜெபிக்கல. வந்து யார் கெஞ்சறாரு? ஆரோன் கெஞ்சறாரு. யா சகோதரியா என்ன பண்ணு, கத்தை நோக்கி ஜோம் பண்ணுப்பான் அப்படின்னு கெஞ்சன தான் மோசே என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார் இல்லையா? இப்ப ஆரோன் பாதிக்கப்படுறான். அங்க யாருக்கு ஜெபிக்க யார் சொல்றது ஆள் இல்ல. இங்க ஆரோன் இல்ல பாருங்களேன். இன்னைக்கு ஆரோன் என்ன செய்யல, இல்ல பாருங்களேன். புரியல தானே? புரியுதா? சொல்றது புரியுதா? ஏதோ மண்டையை ஆட்டுறீங்க, அது மட்டும் புரியுது சரியா? இப்போ மிரியாம் பாதிக்கப்பட்ட போது ஆரோன் என்ன செஞ்சாரு? வந்து மோசே கிட்ட சொன்னார் இல்லையா? இப்போ ஆரோன் பாதிக்கப்படுறாரு, அவருக்கு சொல்றது யாரும் இல்லை. இப்ப எலியேசர் சொல்லியிருந்தா, இப்ப மோசேவை செஞ்சிருந்தா கட்டாயமா ஆரோன் என்ன செஞ்சிருக்க முடியும்? இன்னும் கொஞ்சம் உயிரோடு வாழ்ந்திருக்க முடியும் இல்லையா? அப்ப நம்ம மட்டும் கண்ணுக்கு முன்னாடி பாதிக்கப்பட வேண்டியவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிருப்பாங்க? உயிரோட வாழ்ந்திருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த சடங்கு என்ன செய்யும்? செய்ய வேண்டிய இடத்துல யாருக்கு நம்ம செய்யணுமோ அந்த யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யாம தடுக்கும். யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யாம தடுக்கும். ஆனா என்ன செய்யும்? ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க, இவன் சத்திரம் சொல்லுவாங்க, நம்ம தர்ம கர்த்தாப்பா. என்ன கர்த்தா? அவரு தர்ம கர்த்தா. என்ன கொடுத்தாங்க? இவனுக்கு இவ்வளவு கொடுத்தான், அவனுக்கு அவ்வளவு கொடுத்தான், அவனுக்கு இவ்வளவு கொடுத்தான். இவனுக்கு ஊர் உலகத்துக்கு செஞ்சு தப்பு, அது செய்ய வேணாம்னு சொல்லல. ஆனா யாருக்கு செஞ்சிருக்கணும்? இப்போ மோசே கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? இவ்வளவு பேருக்கு மண்டாடி ஜெபம் பண்ணாரு, இவ்வளவு பேருக்கு மண்டாடி 10 முறை தேவ கோபத்தை மாத்தினார் தானே? முழு இஸ்ரவேலுக்கும் 10 முறை தேவ கோபத்தை மாத்தினது தானே? ஒரே ஒரு முறை தான் ஆரோனுக்கு மாத்திருக்க முடியாதா? கத்த சொன்னார். எதுக்கு சொல்றாரு? நீ கட்டாயம் இப்பயாவது என்ன செய்வ? மன்றாடி ஜெபம் பண்ணதான் சொன்னாரு. ஆனா செஞ்சிருக்க முடியுமா? செஞ்சிருக்க முடியும். ஆனா என்ன செய்ய முடியல இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி பாதிக்கப்படுறாங்க இல்லையா? இது எங்க நீங்க பார்க்கலாம்? இஸ்ரவேல் அந்த எகிப்து தேசத்துல கண்ணுக்கு முன்னாடி பார்வோன் எகிப்து ஜனங்க பாதிக்கப்படுறாங்க இல்லையா? பார்வோன் என்ன செஞ்சிருக்க முடியும்? இந்த ஜனங்களை அனுப்பியிருந்தா ஒருத்தன் கூட பாதிக்கப்பட்டிருக்க மாட்டான் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே பிரச்சனை என்ன பிரச்சனை? அனுப்புனா அங்க போயிடுறோம் இல்லையா? ஆனா அவன் என்ன செய்யறான்? கடைசி அவங்களை சொல்லி கூட சொல்லிட்டான், அனுப்பி விடப்பா, ஏன்பா நம்ம ஜனங்களை செத்துன்னு கிடக்குறாங்க, உன் கண்ணு தெரியுதா தெரியலையா அப்படின்னு கேட்கறான். பிரபுக்கள்லாம் வந்து இல்லையா? அப்ப கூட சொல்றாங்க, ஏன் ரொம்ப தூரம் போறீங்க, இங்கே உட்காந்து பண்ணுங்களேன், ஏன் ஆம்பளைங்க மட்டும் போங்களே, பொம்பளைங்களாம் நிறுத்துங்களே அப்படி. அதுக்கு பிறகு சொல்றான் இல்லையா? ஆக என்ன விருப்பம் நம்மளுக்கு? கண்ணுக்கு முன்னாடி யார் பாதிக்கப்படுறாங்க? கண்ணுக்கு முன்னாடி யார் பாதிக்கப்படுறாங்க? எகிப்துல ஜனங்க, அவன் ஜனங்க அவன் இஸ்ரவேல் ஜனங்க பாதிக்கப்படுறது யாரு? எகிப்தியன் ஜனங்க பாதிக்கப்படுறாங்க. இதை பார்த்து பார்வோன் எப்படிதான் இருக்கிறான்? சைலண்டா தான் இருக்கிறான். இதை தான் எங்கேயும் பாக்குறாங்க. கண்ணுக்கு முன்னாடி அப்பன் சாவறான், ஆனா மகன் எப்படி இருக்கிறான்? சட்டையை போடாது புது சட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறான் இல்லையா? ஆனா என்ன இல்லை,
அவர் அந்த அந்த மரணத்தை அதை செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சது என்ன செய்யலாம், தடுக்கலாம். இப்போ இவங்களுக்கு ஏதாவது நம்ம என்ன பாதிக்கப்படுறாங்களே, அந்த பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யலாமே என்ற எண்ணத்தை எது எடுத்து போட்டுரும், எகிப்தின் சடங்காச்சாரம் எடுத்து போட்டு, எகிப்தின் சடங்காச்சாரம் எடுத்து போட்டு. பக்கத்தை கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணலாமா? அப்படி பக்கத்தை கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணலாமா? யாருடைய அழிவை நம்ம தடுக்க வேண்டுமோ, யாருடைய பாதிப்பை தடுக்க வேண்டுமோ, எங்கள் கண்களுக்கு முன்பாக யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பாதிப்பை நாங்கள் தடுப்பதற்கு ஆண்டவரே அதிகமான கிருபைகளை இந்த வேளையில கர்த்தர்களுக்கு தாங்கப்பான்னு எல்லாபடியே ஜெபம், எல்லாபடியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் யாருடைய பாதிப்பை தடுக்க வேண்டுமோ, யாருடைய மரணத்தை தடுக்க வேண்டுமோ, யாருடைய குறைவை தடுக்க வேண்டுமோ, யாருடைய போராட்டத்தை தடுக்க வேண்டுமோ அந்த நபர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் தடுக்க வேண்டிய நபர்களுக்கு எங்களை தடுக்க விடாமல் தடுக்கிற இந்த எகிப்தின் சடங்காச்சாரத்தின் ஆவி, இந்த எகிப்தின் சடங்காச்சாரத்தின் வல்லமைகள் இந்த நாட்களை முறியடிச்சு போடுங்க. எல்லா வாயை திறந்து ஜெபிங்க, எல்லா வாய்களை திறந்தபடியே ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தை நாங்கள் இருக்கிற இடத்துல, நாங்கள் இருக்கிற கிராமத்தில், நாங்கள் இருக்கிற பட்டணத்தில், நாங்கள் இருக்கிற தெருவில், ஏன் எங்கள் குடும்பத்துக்குள்ளாக ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் யாருக்கு என்ன காரியத்தை செஞ்சிருந்தா அவன் இன்னும் உயிரோட வாழ்ந்திருப்பாங்களோ, இன்னும் சுகமாக இருந்திருப்பாங்களோ, இன்னும் விடுதலையாக இருந்திருப்பாங்களோ, இன்னும் ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்களோ, இன்னும் ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்களோ. தகப்பனே தகப்பனே தகப்பனே, அப்படிப்பட்ட காரியத்தை எங்கள் மூலமாக செய்ய வேண்டிய காரியத்தை எங்கள் மூலமாக செய்ய விடாமல் தடுக்கிற, எங்கள் மூலமாக செய்ய வேண்டிய காரியத்தை எங்கள் மூலமாக செய்ய விடாமல் தடுக்கிற இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவி, இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் வல்லமைகள் இன்னைக்கு முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், முற்றிலுமாய் அபிழ்ச்சமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். எங்க மூலமா நடக்க வேண்டிய காரியங்களை எங்க மூலமா நடக்க விடாம தடுக்கிற, நாங்க செய்ய வேண்டிய காரியத்தை நாங்க செய்ய விடாம தடுக்கிற இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவி, அந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்க. சபைக்கு நாங்க செய்ய வேண்டிய காரியம், எங்க குடும்பத்துக்கு நாங்க செய்ய வேண்டிய காரியம், எங்க கிராமத்துக்கு நாங்க செய்ய வேண்டிய காரியம், எங்க சொந்த பந்தங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய காரியம், எங்க உறவினர்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய காரியம், எங்க நண்பர்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நேசிக்கிறவங்களுக்கு, எங்களை பிடிக்காதவங்களுக்கு கூட நாங்க செய்ய வேண்டிய காரியங்களை நாங்க செய்யாம ஆண்டவரே எங்களை தடுக்கிற ஏதோ ஒரு காரணத்தை காட்டி, ஏதோ ஒரு சூழ்நிலையை காட்டி, ஏதோ ஒரு நிலைமையை காட்டி அதை தடை பண்ணுகிற இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவிகள், இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், முற்றிலுமாய் அபத்தமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன், முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறப்பா. இனி ஒரு நாள் எங்க மூலமா நடக்க வேண்டிய காரியத்தை இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவிகள் அது ஒரு நாள் தடை பண்ணவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் தடை பண்ணவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே நாங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்யாம தடுக்கிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவி ஆண்டவரே, நாங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்யாம எங்களை தடை பண்ணுகிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவி, இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் வல்லமைகள் இன்னைக்கு முற்றுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா, முற்றுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா, முற்றுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா, முற்றுமாய் அழிக்கப்பட்டு நிர்மலமாக்கி போகும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, 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 ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ரக்க மன சைம நத்துடி அந்த ரக்க மன அல்மா ரக்க மன கம நத்துடி அந்த ரக்க மன சைப துடியா நீமன் கர மன கம நத்துடி அந்த ரக்க மன இயேசுவின் நாமத்தில் நாங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்யாம தடுக்கிற இந்த ஆண்டவரே எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவிகள் கர்த்தர் என்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்யாம ஒரு நாம தடைபற்றக்கூடாது ஆண்டவர். எங்க குடும்பத்துக்கு நாங்க செய்ய வேண்டியது ஆண்டவர், எங்க சபைக்கு நாங்க செய்ய வேண்டியது ஆண்டவர், எங்க கிராமத்துக்கு நாங்க செய்ய வேண்டியது ஆண்டவர், எங்க பட்டணத்துக்கு நாங்க செய்ய வேண்டியது ஆண்டவர், எங்க தொண்டர்களுக்கு நாங்க செய்ய வேண்டியது ஆண்டவர், எங்க இனங்களுக்கு நாங்க செய்ய வேண்டியது ஆண்டவர், எங்க மொழி பேசுற மக்களுக்கு நாங்க செய்ய வேண்டியது ஆண்டவர், எங்க தேசத்துக்கு நாங்க செய்ய வேண்டியது ஆண்டவர். நாங்க செய்யாம தடுக்கிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகளை கர்த்தர் ஒண்ணுமில்லமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை சும்மா இருன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். நாங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்யாம தடுக்காதன்னு சொல்றேன், நாங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்யாம முறிக்காதன்னு சொல்றேன், அதை தாமதப்படுத்தாதன்னு சொல்றேன். கர்த்தருடைய கரம் இறங்கி பலத்த கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பவராபி எனக்குள்ளே அந்த பயாபி எனக்கு பதில்லை, பவராபி எனக்குள்ளே அந்த பயாபி எனக்கு பதில்லை, அன்பினாபி எனக்குள்ளே
நான் அகற்றிவிட்டேன் கசப்பு கதையை அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்பு கதையை பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லையே பவராவி அந்த பயாவி அணுகுவதில்லை அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்பு கதை அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்பு கதை பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை பவராவி எனக்குள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் ஒரு பவர் இறங்கட்டும் ஆண்டவர் இந்த எகிப்தின் சடங்காச்சார ஆவியை ஜெயிக்க ஒரு பவர் எகிப்தின் சடங்காச்சார ஆவியை ஜெயிக்க ஒரு வல்லவன் எகிப்தின் சடங்குகளை ஜெயிக்க ஒரு வல்லவன் எகிப்தின் சடங்குகளை ஜெயிக்க ஒரு வல்லவன் எகிப்தின் சடங்கை ஜெயிக்க ஒரு அபிஷேக வல்லவன் ஒரு அபிஷேக வல்லவன் ஒரு அபிஷேக வல்லவன் ஒரு அபிஷேக வல்லவன் எங்க மேல ஊற்ற பரட்டப்பா ஊற்ற பரட்டப்பா ஊற்ற பரட்டப்பா எங்க மேல ஊற்ற பரட்டப்பா ஊற்ற பரட்டப்பா ஊற்ற பரட்டப்பா கர்த்தருடைய கரம் இறங்கி அப்படிப்பட்ட பலத்த கிரியை நீங்க செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கும் பலத்த கிரியை செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே நாலாவது கிரியை செத்தவனுக்கு கூட அவன் என்ன செய்ய மாட்டான்னா அழமாட்டான் செத்தவனை என்ன செய்ய மாட்டான். இப்போ கண்ணுக்கு முன்னாடி யார் மறிக்கிறார் அப்படின்னா ஆரோன் மறிச்சிட்டார் இல்லையா கண்ணுக்கு முன்னாடி யார் மறிச்சிட்டார் ஆரோன் மறிச்சிட்டார் மோசையும் அழலை ஆரோனுடைய மகனை எலியேசரும் என்ன செய்யலை ஒரு நாள் அழலை இல்லையா மோசையும் அழலை ஆரோனும். ஆனால் நீங்கள் அழுகை எங்கே பார்க்கலாம் ஆபிரகாமுடைய பார்க்கலாம் இல்லையா 130 வயசில் ஒரு வயதான இடத்துல யார் சாகுறாங்க தன்னுடைய மனைவி சாகுறாங்க ஆபிரகாம் வந்து புலம்பி அழுதான் அப்படின்னு பைபிள் சொல்லுது ஆதியாகமம் 23 இல்லையா ஆபிரகாம் வந்து புலம்பி என்ன செஞ்சார் அழுதார் யாருக்காக மனுடைய மனைவி மறிச்சதுக்காக புலம்பி அழுதார் இல்லையா அப்படியேற்காக தாவீது என்ன செய்கிறாரு புலம்பி அழுகிறார் அப்படியேற்காக தாவீது என்ன செய்கிறாரு அப்படியேற்காக தாவீது என்ன செய்கிறாரு புலம்பி அழுகிறார் இல்லையா 3ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை ஒரு பெரிய புலம்பல் என்ன செஞ்கிறாரு பெரிய புலம்பல் பாடி என்ன செய்கிறார் அழுகிறார் அப்படின்னா அழுகை என்பது ஒரு அவிசுவாசத்தின் அடையாளம் அல்ல அது இழப்பின் துக்கத்தினுடைய அடையாளம் இல்லையா இழப்பினுடைய துக்கம் நமக்கு ஒரு பெரிய இழப்பு என்ன செய்ய போகுது வரப்போகுது ஒரு பெரிய இழப்பு வரப்போகுது அந்த பெரிய இழப்பை சந்திச்சு கூட என்ன செய்யுது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் அதை பற்றி துக்கப்படாமல் இருக்கிறது சடங்காச்சாரத்தின் ஆவி எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் எவ்வளோ பெரிய ஆரோனுடைய இழப்பு பெரிய இழப்பு சாதாரண இழப்புன்னா பெரிய இழப்பு இல்லையா பெரிய இழப்புகள் வந்தாலும் பெரிய இழப்புகள் வந்தாலும் அதை கண்டு சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறது சடங்காச்சாரத்தினுடைய 4வது கிரியை அது ஆட்களுக்கு மாத்திரமல்ல பொருட்களுக்கும் கூட பொருட்களுக்கும் ஒரு பொருள் சேதம் வந்தால் எவ்வளவு துக்கம் வருது இல்லை சாதாரணமாக எடுத்துக்கிறோமா எனிபடி நான் சொல்கிறது நீங்கள் யாரும் தப்பு எடுத்துக்கூடாது சரியா எதுக்கும் ஒன்று பணங்கள் செலவாகுது வீணாகுது வேஸ்ட் ஆகுது இவ்வளோ பணம் வேஸ்ட்டாக போச்சு இவ்வளோ உழைப்பு வீணாக போச்சு இவ்வளோ கஷ்டம் வீணா போச்சு இவ்வளவு ஆடுமடி வீணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இழப்புகளை குறித்து எவ்வளவு பேர் வருத்தப்படுகிறோம் அந்த இழப்புகளுக்காக எவ்வளவு பேர் துக்கப்படுறோம் அந்த துக்கம் எல்லாம் சரி எப்போ நடந்து போனா போயிட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு போவனா அது எந்த ஆவி சடங்காச்சாரத்தின் ஆவி கண்ணுக்கு முன்னாடி ஆரோன் மறிக்கிறார் மோசையும் அழல எலியேசரும் என்ன செய்யல அழல இல்லையா அப்ப இது என்ன காரியம் முடிக்குது பெரிய இழப்புகள் வந்தா கூட அதை பத்தி ஒரு பெரிய கரிசனை இல்லை ஒரு பெரிய தாக்கம் அவங்களுக்கு இல்லை பெரிய இழப்புகள் வந்தா கூட அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாம வாழ வைக்கிறது பெரிய இழப்புகள் வந்தாலும் அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாம வாழ வைக்கிறது எந்த ஆவின்னு சொன்னா சடங்காச்சாரத்தின் ஆவி. ஆனா சின்ன இழப்புகள் வந்தா கூட ஒரு பெரிய பாதிப்போடு பார்க்கறது எந்த ஆவி அதுதான் தேவனுடைய ஆவி இல்லையா லாசர் கல்லறைக்கு இயேசு போறார் அல்றாரா இயேசு கண்ணீர் விட்டு அப்படின்னு பைபிள் சொல்லு இயேசு கண்ணீர் விட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு இயேசு போனாரா லாசர்வின் கல்லறைக்கு போகும்போது கண்ணீர் விட்டாரா ஆனா எருசலேம் தேவாலயத்துக்கு போது ஒப்பாரி வச்சு அழுதாரா கண்ணீர் விட்டு அழுதார் அப்படி இருக்கும் கண்ணீர் விட்டு இங்க பார்த்தா கண்ணீர் விட்டார்னு இருக்கும் அங்க கண்ணீர் விட்டு சாதாரண அழுல ஒப்பாரி வச்சு அழுதாராம் எங்க தேவாலயத்துக்கு போகும்போது ஏன்னா சிலுவைக்கு போகிற மாதிரி தேவாலயம் எப்படி இருக்குது கல்லர் தொகையா மாறி போச்சு இல்லையா ஆரம்பத்தில் வியாபாரம் விட இருந்துச்சு ஆனால் முடிக்க போகும்போது என்ன பண்ணுச்சு கல்லர் கொகையாக மாறி போச்சு அதெல்லாம் இப்போ பெரிய பெரிய கருப்பு சொல்லலை ஆனால் விளக்கு புரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த கல்லர் கொகையாக மாறிட்ட உடனே ஏசதை பார்த்து என்ன செய்கிறாராம் ஒப்பாரி வச்சு அல்றாராம் லாசர் கல்லைக்கும் போது ஏசு என்ன செஞ்சாரு ஒரு பெரிய இழப்புகளை பார்க்கும்போது என்ன வரணும்
துக்கம் வரணும். ஒரு இழப்பு என்ன செய்யுது, இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துடுச்சு, இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்துச்சு, சரி விடு சரி விடு சரி விடுன்ற எண்ணம் நமக்கு வருமானால் அது தேவ ஆவி இல்லை, அது எகிப்தின் சடங்காச்சாரத்தின் ஆவி. எகிப்தினுடைய எவ்வளவு விளைச்சல் அடைஞ்சிச்சு, எவ்வளவு விளைச்சல் அழிஞ்சிச்சா? எகிப்தில் எவ்வளவு விளைச்சல் அழிஞ்சிச்சா? என்ன முடியல, அவன் ஒரு காரணம் என்ன செய்யல, ஐயோ நம்ம இவ்வளவு இழப்பு வந்துச்சு நம்ம என்ன செய்யவே இல்லை. இன்னைக்கு விவசாயத்தில் இழப்பு வந்தாக்க இன்னைக்கு அதை பற்றி கரிசனை பண்ணுறாங்க, இவ்வளோ நஷ்டம் வந்துடுச்சு நமக்கு, ஏன் இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு, ஏன் அதான் நஷ்டம் வந்துச்சு, இது என்ன காரணம் அப்படின்னு நினச்சி இப்போ கவலைப்படுறான்னு கேட்டால் தெரியல. சரி இதில் போனால் அடுத்து பார்த்துக்கலாம், இது போனால் இது என்ன ஆவின்னா தேவ ஆவி இல்லை, சடங்காச்சாரத்தின் ஆவி. சடங்காச்சாரத்தின் அதுதான் என்ன செய்யும், எவ்வளவு இழப்பு வந்தாலும் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அதை குறித்து ஒரு துக்கமே இருக்காது. அதை குறித்து உங்களுக்கு துக்கம் இல்லைன்னா தேவ ஆவி இல்லை, அது என்ன ஆவி, சடங்காச்சாரத்தின். அப்படி வலது கை வச்சு அப்படி ஜெபம் பண்ணலாமா, இந்த சடங்காச்சாரத்தின் ஆவியக்கத்தை அழிச்சு போடுங்க, அப்படி ஜெபம் பண்ணலாமா. எவ்வளோ பெரிய இழப்பையை கண்டு துக்கப்படாமல் வைக்கிற, எங்களை சாதாரணமாக எடுக்க வைக்கிற, சாதாரணமாக நினைக்க வைக்கிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகளை கத்தர் முறியடிச்சு போடுங்கப்பான்னு, கத்தரை அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு, கத்தர் ஒண்ணுமேலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற சின்ன இழப்பைகளை கூட அது மேலே கவனம் செலுத்த அதிகமான துக்கங்களை ஏறெடுத்து இது ஏன் இப்படி நடந்தது, எதனால் நடந்தது, இனி அடுத்த இழப்புகள் வராமல் இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதிகமடியான கரிசனையோடு கூட செயல்படக்கூடியவனாக இருக்கிறமே ஒழிய அதிகமான துக்கங்கள் வந்தாலும் அதிகமான இழப்புகள் வந்தாலும் அதிகமான போராட்டங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலையே படாமல் அதை பற்றி கரிசனையே இல்லாமல் சரி போகலாம் விடு, அது பார்த்துலாம் விடு அப்படின்னு சொல்லி அதை சாதாரணமாக எடுக்க வைக்கிற இந்த எகிப்தின் சடங்காச்சாரத்தின் ஆவிகள், இந்த எகிப்தின் சடங்காச்சாரத்தின் வல்லமைகளை இன்னைக்கு கத்தரை அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா, இன்னைக்கு முற்றுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த பார்வோனுக்குள்ள இருந்த அந்த எகிப்துக்குள்ள இருந்த ஆண்டவர் அந்த நிர்விசாரத்தின் ஆவி, அந்த நிர்விசாரத்தின் ஆவி இவ்வளவு இழப்புகளை சந்திச்சாலும் இவ்வளவு பாதிப்பை சந்திச்சாலும் இந்த இழப்பு ஏன் நமக்கு வருது, இவ்வளவு பாதிப்பு ஏன் நமக்கு வருதுன்னு சொல்லி அதை குறித்து உணர்வே இல்லாமல் அதை குறித்து கரிசனையே இல்லாமல் அடுத்த படிக்க போக எங்களை ஏவுகிற தூண்டுகிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவி, இந்த சடங்காச்சாரத்தின் வல்லமை, இந்த சடங்காச்சாரத்தின் கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறப்பா, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறப்பா, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறப்பா, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கி, கர்த்தருடைய கரம் இறங்கி இவட பலத்த கிரியை செய்யும்படி ஜெபிக்க, பலத்த கிரியை செய்ய நல்ல வாயத்தை ஜெபி, நல்ல வாயத்தை ஜெபி. முக்கியமான குறிப்பு கர்த்தருடைய கரம் இறங்கி இந்த காலத்தில் பலகை இடைப்படும்படி ஜெபிக்கிறப்பா. தகப்பனே 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 எங்கள் இழப்புகளை குறித்து நாங்கள் கவனம் செலுத்தி அதை கண்ணீரோடு அதை சரி பண்ணுவதற்கு, அதை பாரத்தோடு சரி பண்ணுவதற்கு அதிக கிருபை தரும்படி ஜெபிக்கும். அந்த இழப்புகளை குறித்து கவலையற்று வாழ வைக்கிற, அந்த இழப்புகளை குறித்து கரிசனையற்று வாழ வைக்கிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவி, இந்த சடங்காச்சாரத்தின் ஆவி கர்த்தரை அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிற, முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிற, முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரை எங்கள் இழப்புகளை குறித்து ஒரு கவலையற்று வாழ வைக்கிற, ஒரு கவலையே இல்லாமல் வாழ வைக்கிற, எங்கள் இழப்புகளை குறித்து கவனிச்சனை இல்லாமல் வாழ வைக்கிற இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவிகள், இந்த எகிப்திய சடங்காச்சாரத்தின் வல்லமைகளை இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா, முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே தகப்பனே எங்கள் இழப்புகளை நாங்கள் கவனமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அந்த 4வது கிரியை நம்ம ஜெபிச்சதுக்கு இப்போ எகிப்தில் பார்வோனுக்கு ஏன் அந்த இழப்பு, இஸ்ரவேலுக்கு ஏன் அந்த இழப்பு இல்லை? இப்போ ஒரு பெரிய இழப்பு வருது இல்லையா, பெரிய என்ன பண்ணுறது, பெரிய சேதங்கள் ஏற்படுது இல்லையா. இந்த சேதங்கள் ஏன் அவனுக்கு ஏற்படுது? ஒன்னே காரியம் தான், போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியவனை அனுப்பிட்டு இருந்தா இந்த பிரச்சனையே இல்லை இல்லையா. போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியவங்களை அனுப்பிட்டு இருந்தா பிரச்சனையே. அப்போ தடுத்துறதுனால என்னது இருக்குது, பிரச்சனையே இல்லையா. எதனால பிரச்சனை? போக வேண்டிய இடத்துக்கு போக விடாம தடுக்கிறதுனால இந்த பிரச்சனை இல்லையா. இதை மட்டும் சரி பண்ணணும்னு வச்சுக்கோ, என்ன இருக்கும்? சரி, இஸ்ரவேலுக்கு ஏன் பிரச்சனை இல்லை? அவனும் தானே போல, ஆனா அவனுக்கு என்ன இருக்கு, போகணும்னு மனசு இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல, போக முடியல இல்லையா. போகணும்னு இப்ப அவனுக்கும் போகணுன்ற மனசு இல்லாம போயிட்டுச்சுன்னா என்ன இருக்கும், அவனும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பான்னா பாதிக்கப்பட்டிருப்பான் இல்லையா. அப்ப நம்ம என்ன உணர்வடையணும், நமக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா, ஒரு இழப்பு வருதுன்னா, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகாம ஒருவேளை விட்டதுனால தான் அந்த இழப்பு வருதா? போக வேண்டிய இடத்துக்கு
போக வேண்டிய இடத்துக்கு போகாம விட்டதுனால தான் இந்த இழப்பு வருதா அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன செய்யணும். இதனால தான் இந்த இழப்பு வந்துச்சு அப்படின்ற ஒரு பாதிப்பு நமக்கு என்ன அந்த துக்கம் என்ன செய்யணும், வரணும். என்ன துக்கம்? போக வேண்டிய இடத்துக்கு போகாம விட்டதுனால தான் எவ்வளவு பெரிய பாதிப்பு நமக்கு வந்திருக்குது அப்படின்ற ஒரு துக்கம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்குமானால் அது தேவ ஆவி இல்லையா. நான் சொல்றேன், சரி விடு, அடுத்தது எத்தனை 10 கடைசி ஒழிச்சிட்டான் இல்லையா, கடைசி குடும்பமே போயிடுச்சு இல்ல. தண்ணியில ஆரம்பிச்சிச்சு, எங்க போய் முடிஞ்சிருச்சு, கண்ணீர்ல போய் முடிஞ்சிருச்சு இல்லையா. தண்ணியில ஆரம்பிச்சார், எங்க போய் முடியுது, கடைசி மகன் செத்து எல்லாம் அழுதுன்னு உட்காந்துக்கிறான் இல்லையா, தலைச்சம்பட செத்து அழுதுன்னு உட்காந்துக்கிறான். தண்ணியில ஆரம்பிச்சது தண்ணியிலே போய் முடிக்கிறார் இல்லையா. குடிக்க தண்ணியெல்லாம் ஆக்கினார், அப்பவே சரி பண்ணியிருந்தான்னா இனி இருக்கிற 9 இழப்பக என்ன செஞ்சிருக்கலாம், ஈஸியா தவிர்த்திருக்கலாம் இல்லையா. அவன் என்ன செய்ய போயிட்டான், அதை குறித்து அவனுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. எதை குறித்து, இழப்புகளை குறித்து இன்னைக்கு கவலைப்படலாம். அடுத்த இழப்பை ஒருத்தன் தடுக்கவே முடியாது. ஒரு இழப்பு வரும்போதே கவனமா இருந்து ஏன் அந்த இழப்பு வந்துச்சுன்றதை கவனிச்சு நம்ம பார்த்துட்டோம்னா நிச்சயம் என்ன செய்ய முடியும், ஒரு பெரிய ஆசை இருக்க முடியும். 5வது கிரியை கேள்வியே இல்லாம வாழ வைக்கிறது. கேள்வி அப்படின்னு சொன்னாக்க வெளிப்பட கேள்வி இல்லை. அது எங்க பார்க்க முடியும் நீங்கன்னு சொன்னா, இப்போ மோசே, ஆரோன், எலியேசர் 3 பேரும் மலைக்கு போறாங்க இல்லையா. மலைக்கு போறாங்களா, இதே கருத்தை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல மோசே, ஆபிரகாமும் ஈசாக்கும் போறாங்க. இப்ப அங்க உடனே ஈசா கேள்வி கேட்கிறார், கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்க, ஒரு கேள்வி அவருக்குள்ள வருது. இப்ப எலியேசரை கூப்பிடுறார். வழக்கமா யார் யார் போவீங்க, ஆரோனும் போவாரு, மோசே 2 பேர் தானே போவீங்க. இப்ப ஏன் என்னை கூட்டு போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி யாருக்கு இல்லைன்னா எலியேசருக்கு இல்லை. அப்படின்னா ஒரு கற்றவர்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு கேள்வி. அதான் ஆண்டவர் சொன்னவாறு, சர்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருங்கள், புறாவை போல கபடட்டு இருங்க. அப்ப புறாவை போல எந்த கபடட்டு இருக்கும், அந்த போல சர்பத்தை போல வினாவுணம். இது ஏன் அப்படி நடக்குது, இது நடக்கிறது என்ன காரணம், ஏன் இதை சொன்னாங்க, இது சொல்றதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி போனது, இங்க ஏன் போனதாங்க, இது என்ன நடந்துச்சு, இது ஏன் இப்படி வந்துச்சு என்பதை குறித்து ஒரு பெரிய கேள்வி என்ன செய்யணும், நமக்கு எப்போதுமே இருக்கணும். சந்தேகம் அல்ல, கேள்வி இருக்கணும். கேள்வி இருந்தாதான் என்ன பார்க்க முடியும், பதிலை நீ பார்க்க முடியும். கேள்வி இல்லைன்னா என்ன பார்க்க முடியாது. ஆனா எலியேசர் கூப்பிடுறாங்க, பாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா. ஒருவேளை சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தா கவலையற்று போறார், அது முதல்ல ஜெபிச்சிட்டோம் இல்லையா. இவ சொல்லாம கூப்பிட்டா என்ன கேட்கணும், வழக்கமா நீங்க 2 பேர் தானே போவீங்க, என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க, என்ன விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியே இல்லாம எங்க போறான், அவன் போறான் இல்லையா. இப்ப இது எங்க பார்க்க முடியும், அப்படியே யாத்திராகத்துல பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும், தண்ணி போனா ரத்தம் ஆகுது இல்லையா. ஏன் அந்த தண்ணி ரத்தமா மாறிச்சு, நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதை நம்ம செஞ்சுட்டா பரவாயில்லையே அப்படின்ற ஒரு கேள்வி யாருக்கு வந்திருக்கணும், வெட்டுக்கிளி வந்துச்சு, தவளை வந்துச்சு, பேனு வந்துச்சு, வண்டு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இது ஒவ்வொரு போது அவருக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கமானால் என்ன இல்லை, அடுத்த இழப்புகள் அவனுக்கு இல்லை. அப்ப அடுத்த இழப்பு வராம இருக்குன்னா நமக்கு என்ன வேணும், ஒரு கேள்வி இருக்கணும். ஏன் இப்படி நடக்குது, இது நடக்கிறது என்ன காரணம், அப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியோட கூட இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். ஆமே. அது கேள்வியே இல்லாம போனதையும் தேடல, வந்ததையும் பிடிச்சி கட்டல, ஏதோ போய் நிற்கிறோம், ஏதோ வந்து நிற்கிறோம் அப்படின்னு போவனா அது எந்த ஆவி, எகிப்தின் சடங்காச்சாரத்தின் ஆவி இல்லையா. இவ்வளவு இழப்படிச்சு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிட்டாரு, போய் நேக்கிறார். 3 நாள் தண்ணி சரியா போச்சு, குடிச்சிட்டு போய் நேக்கிறார். பேனு போச்சு, கண்ணே போய் நிற்கிறார். தவளை போச்சு, போய் இருக்கிறார். வண்டு போச்சு, போய் இருக்கிறார். வெட்டுக்கிளி போச்சு, போய் இருக்கிறார். கல்மழை பஞ்சத்து போய் இருக்கிறார். ஆனா என்ன இல்லை, இது ஏன் இப்படி நடக்குது, நடக்காம என்ன செய்யணும், இது நடக்காம இருக்கிறது என்ன செய்யணும், இது நடக்காம இருக்க என்ன செய்யணும். பவுல சந்தக கர்த்தர் கேட்டார், ஆண்டவரே நீ யார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். உடனே கேள்வி வந்துச்சு பாருங்க. அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், வினா உள்ளவர்களா இருக்கணும். வினா உள்ளவர்களா, எது நடந்தாலும் சரி, ஆசீர்வாதம் வந்தாலும் இது ஏன் வந்துச்சு, நஷ்டம் வந்தாலும் இது ஏன் வந்துச்சு அப்படின்ற வினா உள்ளவர்களை என்ன செய்யணும், இருக்கணும். இந்த வினாவை எடுத்தது எதுன்னா இந்த சடங்காச்சாரத்தின் ஆவி. எந்த ஆவி, 5வது என்ன எடுத்துருச்சு, 5வது என்ன எடுத்துருச்சு, வினாவை கேள்வி என்ன பண்ணிடுச்சு, எடுத்துருச்சு. கேள்வியே இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிடுச்சு, அப்படியே போறோம், அப்படியே வரோம். என்ன நடந்தாலும் கேள்வி இல்லை, எது நடந்தாலும் கேள்வி இல்லை, எங்க போனாலும் கேள்வி இல்லை, எங்க வந்தாலும் கேள்வி இல்லை, ஒன்னும் கேள்வி கிடையாது. எப்படி, ஜோம் பண்ணிக்கலாம், ஜோம் பண்ணிக்கலாம். என்ன ஜோம் பண்ணிக்கிற, எதுக்கு ஜோம் பண்ணிக்கிற, ஏன் அது நடந்துச்சு முதல்ல என்ன செய்ய, அதை முதல்ல கண்டுபிடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, அப்புறம் ஜெபிக்கிறத படுதா, அப்புறம் கட்ட பத. ஆனா முதல்ல என்ன செய், இது ஏன் நடந்துச்சு, ஏன் என்ன கூப்பிடுறீங்க. அவர் கேட்கிறார், எங்க ஆடு, எங்க மலையை உச்சில போய் கேட்கல, பிடிக்கும் போதே கேட்டார், எங்க ஆடு, எங்க எங்க ஆடு, எங்க ஆடுலாம், ஆடுலாம் எங்க எங்க கூட்டு போற, கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்குது, ஆனா என்ன இல்லை. அப்ப என்ன பலி செலுத்த போற, எங்க ஆடு அப்படின்னு ஒரு கேள்வி யாருக்கு வந்துருச்சு, ஈசாக்கு வந்துருச்சு. பாருங்களேன், இந்த கேள்வி யாருக்கு வரல,
ஒண்ணு எலியேசருக்கு வரல இல்லையா? அந்த இடத்துல யாருக்கு வரலன்னா வேலைக்காரருக்கு வரல. ஆபிரகாம் 2 வேலைக்காரர் வராங்களா? ஆபிரகாம் கூட 2 வேலைக்காரர் வராங்களா? அவன் என்ன கேட்கல, அவன் என்ன கேட்க வரல. ஆமா கத்தி எட்ட போறீங்க, நெருப்பெட்ட போறீங்க, வரி எட்ட போறீங்க, ஆனா என்ன இல்லை, ஆடு இல்லையே, ஆட்டை எஜமான ஆட்டை பிடிச்சிக்கலாமான்னு எங்க கேட்டிருக்கணும்? அங்கேயே கேட்டிருக்கணும். அங்கேயும் கேட்கல, இங்க புறப்பட்டாங்க, இங்கே இருக்கணும், போயிட்டு வரணும்னு கேட்டாங்களா? இப்போது என்ன செஞ்சிருக்கணும்? கேட்டிருக்கணும். ஆனா யார் கேட்கறான்? ஈசாக்கு கேட்கறான், யார் கேட்கல. அப்ப தேவ ஜனங்கள் என்ன செய்யணும்? அவன் தேவ ஜனமா நமக்கு தெரியல. யாரு? இந்த யாமகன் வந்தான், அவங்களாம் மம்ரேன்னு மக்கள் இல்லையா? எஸ்கோல் மம்ரே ஆறு இவனுடைய மக்கள். அவங்க யாரு? இந்த 318 பேரும். அப்படின்னா அவன் யாரு? இல்ல தேவ ஜனமா இல்ல. அப்ப தேவ ஜனமா இருந்தா என்ன இருக்கணும்? ஒரு கேள்வியோடு இருக்கணும். ஒரு கேள்வியோட எது நடந்தாலும் அடுத்து என்ன வரணும்? ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். சந்தேகம் வரக்கூடாது, கேள்வி வரணும். அப்படிப்பட்ட கேள்வியை எடுத்து போகிறது எது? எகிப்தின் சடங்காச்சாரத்தின் 5வது கிரியை. எல்லாம் எளிமணி ஜபிக்கலாமா? எல்லாம் எளிமணி ஜபிக்கலாமா? அப்படி சவகாசமா உட்கார்ந்துட்டீங்க, பரவாயில்ல. எப்படி எளிமணி ஜபிக்கலாமா? அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரே, நாங்க ஆவிக்குரிய கேள்வியை எழுப்பாம அந்த கேள்வியை எடுத்து போட்டு கேள்வியே இல்லாம எங்களை வாழ வைக்கிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகள், இந்த சடங்காச்சாரத்தின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, 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 ஒரு விசை கிருபையா இறங்கும், கிருபையா இறங்கும். ஆண்டவரே, 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 கர்த்தர் கிருபையா இறங்கி இரக்கம் பாராட்டி ஆண்டவரே, ஆண்டவரே, இழப்புகளை பற்றி ஒரு கேள்வியோடு நாங்கள் வாழ, இழப்புகளை பற்றி ஒரு கேள்வியோடு நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. 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 இழப்புகளை பற்றி ஆண்டவரே, இழப்புகளை பற்றி ஆண்டவரே, அல்மா ரக்கா மானா சேமா நாத்துடி ஆந்தரம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, 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 இழப்புகளை பற்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை கேள்வியே இல்லாம வாழ வைக்கிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகள், இந்த சடங்காச்சாரத்தின் வல்லமைகள், இந்த சடங்காச்சாரத்தின் கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இழப்புகளை பற்றி கேள்வியே இல்லாம, இழப்புகளை பற்றி ஆண்டவரை வினாவே இல்லாம வாழ வைக்கிற அப்படிப்பட்ட எகிப்தின் சடங்காச்சாரத்தின் வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் முறிச்சு போடுங்கப்பான்னு ஜெபிக்கிறேன். முறிச்சு போடுங்கப்பான்னு ஜெபிக்கிறேன். முறிச்சு போடுங்கப்பான்னு ஜெபிக்கிறேன். முறிச்சு போடுங்கப்பான்னு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். தகப்பனே, தகப்பனே, இந்த கேள்விகளோடு கூட நாங்கள் வாழ்ந்து அடுத்த இழப்பை தடுக்கணுமே ஒழிய, அடுத்த இழப்பை கேள்விகளே கேட்காம அடுத்த இழப்புகளுக்கு நாங்களே வழிவாசலை ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. அடுத்த இழப்புகளுக்கு வழிவாசல் நாங்கள் திறந்து கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்குள் எழுப்புகிற அந்த கேள்வி ஆண்டவர் அடுத்த இழப்பை தடுப்பதற்கு அது காரணமாக அமைய தேவன் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கும். கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கும். கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி 6வது கிரியை, மற்றவன் பாதிக்கப்பட்டால் கூட பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும். மற்றவன் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் எப்படி இருக்கணும்? நான் நல்லா இருக்கணும், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டது எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவி, எகிப்தினுடைய சடங்காச்சாரத்தின் ஆவி. இப்போ மோசே, எலியேசர் எங்கே இருக்கிறாங்க? ஓரின மலையில் இருக்கிறாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஆரோனுடைய சட்டை கழட்டை யாருக்கு போடுறாங்க? எலியேசருக்கு போடுறாங்க. ஆனால் ஒரு கவலையுமே இல்லை. ஏன் கவலை இல்லை? இப்போ அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுதா அவர் மறிக்க போகிறார் இல்லையா? அவர் மறிக்க போகிறார். நான் என்னவா மாற போகிறேன்? பிரதான ஆசாரியனா மாற போகிறேன் இல்லையா? அப்போ அடுத்தவங்க கெட்டவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் எப்படி இருக்கணும்? நான் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தவங்க கெட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். அவங்க பாதிக்கப்பட்டா, குறிப்பாக அவங்க பாதிப்பை கெடுத்து நான் நல்லா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க இப்போ நம்ம என்ன வரும் நமக்கு? அவங்கள பாதிப்படைய வச்சு எனக்கு ஒரு உயர்வு எனக்கு வேண்டாம் இல்லையா? அவங்க கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஒரு நன்மை எனக்கு வேண்டாம். தேவன் என்ன சொல்றா? அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. எப்படி கொடுக்கணும்? அப்ப நீ கஷ்டப்பட்டு என்ன செய்யாத, நீ கஷ்டப்பட்டு கொடுக்கறது எனக்கு வேண்டாம்ப்பா. நீ கஷ்டப்பட்டு, நீ வருத்தப்பட்டு, நீ வேதனைப்பட்டு கொடுக்கறது எனக்கு வேண்டாம் இல்லையா? அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? நம்ம கஷ்டப்பட்டு என்ன செய்யக்கூடாது, அவரை சந்தோஷப்படுத்த. அவர் இப்போ தேவனுடைய விருப்பம் அது. ஆமாம், எகிப்துடைய விருப்பம் என்ன? நீ எப்படியோ கஷ்டப்பட்டு போ, நீ எப்படியோ. அருண் எப்படி மறிச்ச நமக்கு தெரியல, மறிச்ச மட்டும் இருக்கே தவிர அந்த மரணத்தின் வேதனை கொடூரமான வேதனை இல்லையா? மரணத்தின் வேதனை கொடூரமான வேதனை. அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு வேதனை அனுபவிப்பாரு, ஒரு கொடூரமான வேதனை. அப்படியே டக்குன்னு போயிட்டா நமக்கு தெரியாது எப்படி மறிச்சாங்க. ஆனால் எப்படி இருக்குது? உலகத்தின்படி எகிப்தில் இருக்க அந்த மரணத்தினுடைய வேதனை
கொடுமையானவன். அது எப்படி இருக்கணும்? நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். இவர் பண்ண தப்புக்கு இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் சரி கட்டணும். அப்படின்னா இப்ப சரி கட்ட எப்படி இருக்கும்? ஆரோன் செஞ்ச தவறுக்கு தான் இப்ப மரணம் இல்லையா? இந்த மரணம் எப்படிப்பட்ட மரணம்? நீதிமானுக்கு பூமியில இப்ப அவர் கீழ்ப்படியாமைக்கு அவர் என்ன செய்யணும்? சரி கட்டணும். அவர் பரிசுத்த குலைச்ச நாய்க்கிணத்துக்கு என்ன செய்யணும்? சரி பண்ணணும். தேவனுடைய வார்த்தை எதிர்த்து என்ன செய்யணும்? சரி கட்டணும். இப்ப எத்தனைக்கு என்ன செய்யணும்? சரி கட்டணும். இப்ப எத்தனைக்கு தேவன் சரி கட்டுவாருன்னா இப்ப ஆரோனுக்கு அந்த மரணம் எப்படி சம்பவிச்சது நமக்கு தெரியல. பொதுவாகவே மரண வேதனை என்பது கொடூரமான வேதனை இல்லையா? இந்த வேதனை யார் பார்க்கறாங்க? கண்ணுக்கு முன்னாடி எலியேசர் பார்க்கிறார். மோசே கூட விட்டுடுங்க, எனக்கு அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா யாரு? நம்முடைய சொந்த அப்பா கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? இவ்வளவு பாதிக்கப்படுறார். ஆனா என்ன இல்லை, நீ எப்படியோ கஷ்டப்பட்டு போ, நான் எப்படி இருக்கணும்? நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன? நீ எப்படி போனா எனக்கு என்ன? நான் எப்படி இருக்கணும்? நான் நல்லா இருக்கணும். அந்த மனப்பக்குவம் இருக்குமானால் அது எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவி இல்லையா? இப்ப இதை எங்க போகலாம்? நீங்க பார்வன் கிட்ட அப்படி பார்க்கலாம். ஜனங்க என்ன செய்யறாங்க? எல்லாம் பாதிக்கப்பட்டு அழுறாங்க இல்லையா? ஆனா பார்வன் என்ன செய்யறான்? நான் பார்வனா இருக்கணும், நான் பார்வனா, நான் பார்வன், நான் ராஜாவா இருக்கணும். நீ எப்படி போன எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட கவலையே இல்லை. நீ எவ்வளவு இழப்ப சந்தை கவலையே இல்லை. நான் யாரா இருக்கணும்? நான் பார்வன் இருக்கணும். அப்படிதான் நான் பார்வனா இருக்கணும். நான் ராஜாவா இருக்கணும். நான் ராஜா மாதிரி வாழணும். உன்னை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அடுத்தவங்க கவலையை பற்றி கஷ்டப்படணும். இன்னும் அவங்களை வேதனைப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிப்பேன்னா அது எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவி. மாறாக என்ன? தேவனுடைய என்ன? தன்னையே கொடுத்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துவதுதான் தேவனுடைய ஆவி. தன் ஜீவனையே கொடுத்து, நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்லேன் செல்ல, நாம் ஐஸ்வர்யமான ஆகும்படி அவர் தரித்திரரானார் இல்லையா? அவர் ஐஸ்வர்யமானா இருந்தோம், நாம் ஐஸ்வர்யன் ஆகும்படி அவர் என்னவா மாறினாரு? அப்ப அவர் தரித்திரப்பட்டுதான் நம்மளை என்னவா மாத்துறாரு? ஐஸ்வர்யம் மாத்துறாரு. அவர் கஷ்டப்பட்டுதான் நம்மளை என்ன வைக்கிறாரு? சந்தோஷமா வைக்கிறார். ஆனா எகிப்து என்ன? நம்மளை கஷ்டப்படுத்தி அவன் சந்தோஷப்படணும். நம்மளை கஷ்டப்படுத்தி. அப்ப இன்னைக்கு நீங்க நம்மளை வருத்தி அடுத்தவங்க சந்தோஷத்தை பிரயாசப்படுறவங்களா, அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி நம்ம சந்தோஷத்தை பிரயாசப்படுறவங்களா? அப்ப எகிப்திய சடங்காச்சாரம் என்ன செய்யும்? அடுத்தவங்க வேதனை பற்றி கவலையே கிடையாது. நான் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான், நான் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான், நான் நல்லா இருக்கணும். யார் எப்படி போனா எனக்கு என்ன? நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். அந்த மனப்போக்கு இருக்குமானால் அது எகிப்திய சடங்காச்சாரத்தின் ஆவி. பக்கத்தை கைப்பிடிச்சபடி ஜெபம் பண்ணலாமா? பக்கத்துல கையை பிடிச்சபடி ஜெபம் பண்ணலாமா? பக்கத்துல இந்த 6வது கிரியப்படி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, அடுத்தவங்களுடைய நிம்மதியை கெடுத்து, அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுத்து, அடுத்தவங்க ஆசீர்வாதத்தை கெடுத்து நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தை முற்றுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அபத்தமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமா செயலிழந்து போக பண்ணும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே, இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அடுத்தவங்க நிம்மதியை கெடுத்து, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து, அடுத்தவங்க பிள்ளைகளை கெடுத்து, அடுத்த நபர்களோட நிம்மதியை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து, ஆரோக்கியத்தை கெடுத்து நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்க வைக்கிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவி, இந்த சடங்காச்சாரத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தை முற்றுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த எகிப்தின் சடங்காச்சாரங்களை எனக்கு முற்றிலுமாய் ஒன்றுமில்லமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. முற்றிலுமாய் அபத்தமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. முற்றிலுமாய் அழிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தகப்பனே தகப்பனே, அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி நாங்கள் நல்லா இருக்க நினைக்கிற, நாங்கள் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற அப்படிப்பட்ட இந்த சடங்காச்சாரத்தின் ஆவி, அப்படிப்பட்ட சடங்காச்சாரத்தின் வல்லமை, அப்படிப்பட்ட சடங்காச்சாரத்தின் கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அபத்தமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். முற்றுமா அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அடுத்தவங்க ஆரோக்கியத்தை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, பொருளாதாரத்தை கெடுத்து நாங்கள் நல்லா இருக்கணும் போதும், நாங்கள் நல்லா இருந்தால் போதும் என்ற அந்த எண்ணத்தோடு எங்களை வாழ வைக்கிற, அந்த எண்ணத்தோடு காணப்பட வைக்கிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகளை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கும். இந்த 6வது கிரியைக்கு அழிச்சு ஒன்றுமில்லமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கும். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி 7வது கிரியை, நமக்கு வருகிற இழப்பை குறித்து அடுத்தவங்களுக்கு இருக்கிற வேதனை கூட நமக்கு இருக்காது. நமக்கு நடக்கிற இழப்புகளை குறித்து, நமக்கு மேலே இருக்கிற அடுத்தவர்களுக்கு வருகிற வேதனைகள் கூட யாருக்கு இருக்காது. நமக்கு இல்லாமல் வாழ வைக்கிறது எகிப்தினுடைய 7வது சடங்காச்சாரத்தின் கிரியை. ஆமென். இதை எங்கே பார்க்கலாம்? 30ஆம் வசனம் பார்க்கலாம். என்ன? ஆரோனுக்காக சகல இஸ்ரவேலரும் 30 நாள் என்ன செய்கிறாங்க? துக்கம் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி இல்லையா? ஆனால் எலியேசருங்க துக்கம் கொண்டாடினார நமக்கு தெரியல.
எலிசா எங்கே துக்கப்பட்டிருக்கணும்? ஏறி போகும்போதே துக்கப்பட்டிருக்கணும், சட்டை கட்டும்போதே துக்கப்பட்டிருக்கணும், ஆரோன் மறிச்சபோது துக்கப்பட்டிருக்கணும், அடக்கம் பண்ணப்படும் துக்கப்பட்டிருக்கணும், கீழே இறங்கி வரும்போது துக்கப்பட்டிருக்கணும், கீழே வந்து துக்கப்பட்டிருக்கணும் இல்லையா? இந்த 26லும் 27லும் ஆரோன் துக்கப்பட்டதாக என்ன செய்வே இல்லை. 26, 27, 28 பார்த்தீங்கன்னா துக்கப்பட்டதாகவே எழுதப்படவில்லை. மாறாக என்னது 30ஆம் வசனம் சொல்லுது, சகல இஸ்ரவேலரும் என்ன செஞ்சாங்க? துக்கம் கொண்டாடினார்கள். அப்ப இவனுக்கு வருகிற இழப்பு யாருக்கு துக்கம்? இஸ்ரவேலர் எல்லாருக்கும் துக்கம். ஆனா யாருக்கு இல்ல? எலியேசருக்கு இல்லை. எலியேசருக்கு இல்லை இல்லையா? பார்வோனுடைய பிரபுக்கள் சொல்றாங்க, இவ்வளவு நஷ்டப்படுறோம்ப்பா, சீக்கிரம் என்ன பண்ணிடு, அனுப்பிவிடுப்பா, அவன் அனுப்பிவிடுப்பா, போயிட்டோம். அவனுக்கு என்ன இருக்குது? இவன் இழப்ப குறித்து அவனுக்கு என்ன இருக்குது? துக்கம் இருக்குது. ஆனா இவனுக்கு என்ன இல்லை? அதை குறித்து ஒரு கரிசனையும் இல்லை, அதை பற்றி துக்கமே இல்லை. நமக்கு நடக்கிற இழப்புகள், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த குடும்பம், ஏதான் இவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ தெரியல, கொஞ்சம் சர்ச்சைக்கு போட நல்லா இருப்பாங்களே அப்படின்னு என்ன செய்யறோம்? மற்றவங்களை பற்றி நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு அந்த எண்ணமே, இவங்க தேவனுக்கு ஒன்றும் ஒழுங்கா தசமகம் காணிக்க சரியா கொடுத்தாலும் கத்த எப்படி செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஏன் தான் இப்படி கஷ்டப்படுறாங்க தெரியல. எவ்வளோ சொல்லி கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ வருத்தப்படுறாங்க, இவ்வளோ வேதனைப்படுறாங்க, ஏன் தான் அவங்களுக்கு புரியலையோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க படுற கஷ்டத்துக்காக நம்ம என்ன செய்யறோம்? வேதனைப்படுறோம். ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? இதை பத்தி ஒரு வேதனையே இல்லை. நான் சொல்றேன், எனக்கு பார்த்து நான் தான் வேதனைப்படணும், நான் தான். ஆனா எனக்கு பதிலாக யார் வேதனைப்படுறாங்க? மற்றவங்க வேதனைப்படுறாங்க. ஆனா எனக்கு என்ன இல்லை? எனக்கு அந்த வேதனை இல்லை. எனக்கு நடக்கிறத பத்தி எனக்கு வேதனை இல்லை. ஆனா மற்றவங்க வேதனைப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது எகிப்திய சடங்காச்சாரத்துடைய 7வது கிரியை. இந்த 7வது கிரிக்காக தலைய வானத்துக்கு உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா? தலைய வானத்துக்கு நேரம் உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா? தலைய வானத்துக்கு உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களுக்கு ஒத்தாச வர பர்வதத்துக்கு நேரம் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வருகிற இழப்பை குறித்து, எங்களுக்கு வருகிற வேதனையை குறித்து, நாங்க படுகிற கஷ்டத்தை குறித்து, எங்களுக்கு வேதனை இல்லாம எங்களுக்கு நடக்கிற காரியங்களை கொடுத்து அடுத்தவங்க வேதனைப்படக்கூடிய அளவுக்கு எங்களை ஒரு நிர்விசாரமா வாழ வச்சுன்னு இருக்கிற இந்த சடங்காச்சாரத்தின் ஆவிகள், இந்த சடங்காச்சாரத்தின் வல்லமைகள், இந்த சடங்காச்சாரத்தின் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் என்றைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த எகிப்தின் சடங்காச்சாரம் ஆண்டவரே எங்களுக்குள்ள கிரியை செய்யாதபடி, எங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்காதபடி கர்த்தர் ஒரு விசை கிருபையா இறங்கி ஆண்டவரே 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 எங்களுக்கு நடக்கிற இழப்பு, எங்களுக்கு நடக்கிற பாதிப்பு, நாங்க சந்திக்கிற போராட்டம், நாங்க சந்திக்கிற கஷ்டம், எங்களுக்கு வருகிற விளைவினங்களை குறித்து நாங்க வேதனைப்படாம எங்களை குறித்து மற்றவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி அடுத்தவங்க வேதனைப்படக்கூடிய அளவுக்கு இருக்குமானால் அந்த எகிப்தின் சடங்காச்சாரத்தின் இந்த 7வது கிரியைகளை கர்த்தர் முற்றிலுமா அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமா அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். இந்த 7வது கிரியைகள், இந்த 7வது கிரியைகள் இன்னைக்கு முற்றிலுமா ஒன்னிமலமாக்கி போடும்படி ஜெபிக்க, அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க. இந்த 7 விதமான கிரியைகளும், இந்த எகிப்தின் சடங்காச்சாரமா கிரியை செய்யற இந்த 7 விதமான கிரியைகளையும் கர்த்தர் இன்றைக்கு அழிச்சு இப்படிப்பட்ட சடங்காச்சாரங்களில் இருந்து எங்களை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை விடுதலையாக்க முடியும் நான் ஜெபிக்கிறோம். சபையை விடுதலையாக்க முடியும் நான் ஜெபிக்கிறோம். சபை மக்கள் விடுதலையாக்க முடியும் ஜெபிக்கிறோம். கிளேச மக்கள் விடுதலையாக்க முடியும் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை விடுதலையாக்க முடியும் ஜெபிக்கிறோம். இனி ஒருவரை இப்படிப்பட்ட சடங்காச்சாரத்துக்குள்ள நாங்கள் சிக்கி தவிக்காதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்தாங்க ஜெபிக்கும். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சகல துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி தாழ்த்தி பெருமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.